சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். சாங் ஆஃப் சாலமன் 5ஆம் வசனம். எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரன் கூடாரங்களைப் போலவும் சாலமனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயிருக்கிறேன். இது சாலமன் எழுதியது. When you read in the original language, it is in a poetic form. நான் இதுக்கு மொழிபெயர்க்கும் பொழுது ட்ரெயினில் இருந்து மொழிபெயர்த்தேன், பிருந்தாவன் எக்ஸ்பிரஸில். அப்போ என் பேனா வச்ச உடனே கவிதை தான் வந்தது. அந்த டெக்ஸ்ட்டை தேடி பார்த்தேன், காணோம். அதே ஆவியானவர் இப்பொழுதும் உனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னாரு. எருசலேம் மங்கையரே, கேதாரின் கூடாரங்கள் போல் என் நிறம் கருமை, எனினும் சாலமோனின் எழில் திரைகளுக்கு இணையாவேன். சாலமோனின் எழில் திரைகளுக்கு இணையானேன். இது ஆவியானவர் சொல்லும்போது கேதார் அப்படிங்கிற எபிரேய வார்த்தைக்கு, கேஆர் என்ற எபிரேய சொல்லுக்கு கருமை, கருப்பு என்று பொருள். இப்போ நான் கருப்பாக இருக்கேன், அது வேர்லி கலர் அண்டர் த சன். ஆனாலும் சாலமோனின் திரைகளைப் போல் எழிலானவளாயிருக்கிறேன். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், கேதார் இது ஸ்பிரிச்சுவலி ஸ்பீக்கிங் ஆதாமின் வீழ்ச்சியையும் அந்த பாவத்தினால் நாம் கருப்பாய் போயிட்டோம், பாவியலாயிட்டோம். கேதாரின் கூடாரமாக்குனது யார்? நம்மளை ஆதாம். கேதாரின் கூடாரமாக்குனது ஆதாம். பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவனோடு நடை போட்டு அழகாக இருந்தவங்க விலக்கப்பட்ட கனியை புசித்ததுனால கேதாரின் கூடாரம் போல் அவர்களுடைய ஆவிக்குரிய நிலை மாறி போயிற்று. அதுக்கப்புறம் கிறிஸ்துவின் நீதியினால் நான் சாலமோனின் திரைகளைப் போல் அழகாய் மாறினேன். கிறிஸ்து யாரு? சாலமோனிலும் பெரியவர். சாலமோனின் திரைகள் அழகாய் இருந்தது. அந்த கிறிஸ்துவின் நீதி, அந்த நீதியினால் கற்பாக இருந்த கற்பெல்லாம் எரேஸ் பண்ணிடுச்சு. இப்போ நான் எப்படி இருக்கேன்? சாலமோனின் திரைகளைப் போல் அழகாக இருக்கிறேன். கருப்பாக இருக்கிறது சால்வேஷனுக்கு முந்தி உள்ள ஆதாமின் பாவத்தின் ரெப்ரசன்டேஷன். அதுக்கு அப்புறம் சாலமோனின் திரைகளைப் போல் இருக்கிறது ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவினுடைய நீதியை சுதந்தரித்து கொண்ட சமயத்திலே ஏற்பட்ட ஒரு காரியத்தை அது குறிக்கிறது. நான் கருப்பாயிருக்கிறேன் என்று பாராதேயுங்கள். வெயில் என்மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. கருநிற சருமத்தை உற்று நீங்கள் பார்ப்பதேன். கருநிற சருமத்தை உற்று நீங்கள் பார்ப்பதேன். கதிரவன் காய கருப்பானேன். சினம் கொண்ட தமையர் திராட்சத் தோட்டத்து காவலனும் கட்டாய பணி சுமர்த்தினர். எனக்கு ஒரு தோட்டம், அதனை காத்திலேன். அதில் என்ன சொல்கிறான்னா, எனக்கு ஒரு தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்தை என்னை பார்க்க விடாதபடி மாற்றாம் தாயின் பிள்ளைகள் 2 சன்ஸ், 2வது மனைவி, உங்கள் அப்பாவுக்கு 2வது மனைவி மாற்றாம் தாய், அவருடைய 2 பிள்ளைங்க, என்ன மணி என்னாச்சு, போ திராட்சை தோட்டத்துக்கு போய் காவல் காக்க போ அப்படின்னா. இவா அந்த திராட்சை தோட்டத்து பக்கத்திலே இவளுக்கு கொஞ்சம் நிலம் இருந்தது, இவளுக்கு ஒரு திராட்சை தோட்டம். அவள் என்ன சொல்கிறா, இந்த மாற்றான் தாயின் பிள்ளைகள் என்னைய காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மாட்டி வதச்சி கட்டாய பணி செய்து தான் ஆகணும், இல்லைன்னா அவுட் அப்படின்னு சொன்னதுனால என்னுடைய திராட்சை தோட்டத்தையோ நான் கவனிக்கலை. இப்போ திராட்சை தோட்டத்தை கவனிக்கலைன்னா என்ன ஆகும்? களைகள் முளைத்து விடும். எல்லா இடத்துலையும் களைகள் முளைத்து, அதுதான் அவள் திராட்சை தோட்டங்கிறது வாழ்க்கை.
மற்றவங்க வாழ்க்கையிலேயே டைமை ஸ்பெண்ட் பண்ணதுனால என் வாழ்க்கையை நான் வந்து சரியாக பார்க்கல. அதனால் என் தோட்டத்தில் களைகள் அதிகரிச்சிருக்கு. அப்போ அதான் ஆவிக்குரிய நிலையில் அவளுடைய ஆரம்ப நிலை. அப்போ ஆண்டவர் வந்து மற்றவங்களுக்கு இவ காத்து பாதுகாக்கிற திராட்சை தோட்டத்தை தான் பார்த்து ரூபவதியேன்னு சொல்கிறாரு. உன் திராட்சை தோட்டம் கண்ணா பின்னான் இருக்கு, அதை நீ பார்க்கல, அழகற்றவளே சொல்லலை. நீங்கள் மற்றவங்களுக்கு ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையின் அந்த கிளைகள், வீட்ஸ், அதாவது குறுக்கு, அது பூமியானது குறுக்கை முளைப்பித்தது. அது ஒரு பாவத்தின் சின்னம். ஆனால் ஆண்டவர் நம்ம திராட்சை தோட்டத்தில் குறுக்கு இருக்கேன்னு சொல்லி பார்க்காம மற்றவங்க தோட்டத்தை பார்த்தோன்னே ரூபவதி என்றார். ஆண்டவர் என் திராட்சை தோட்டத்தை நான் பார்க்கல, என்னை போய் ரூபவதி சொல்கிறீங்களே, ஐ டோன்ட் ஃபிட் இன் டு த டைட்டில் அப்படி சொல்லலை. அப்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்டவர் வந்து சாம்பலுக்கு சிங்காரத்தை கொடுக்கிறவர். ஏசாயா 61:3, சியோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். நம்ம சியோன் நம்ம இருக்கிறவர்களுடைய நம்முடைய வாழ்க்கை தோட்டத்தை களை எடுப்பது ஆண்டவர். சியோனில் உள்ளவர்களுடைய திராட்சை தோட்டத்தை சீர்படுத்துறதுக்கு சாம்பலாக இருக்கிற நமக்கு சிங்காரத்தை அவர் உடுத்து வைக்கிறார். சிலரெல்லாம் பேர் வைப்பாங்க சிங்காரம்னு. எங்கள் ஊரில் அவனை பார்க்க முடியாது, ஃபோட்டோ எடுக்க முடியாது, ஆனால் சிங்காரம். ஓகே, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். நம்முடைய தோட்டத்தை நம்ம பார்க்காட்டாலும் அந்த தோட்டத்தில் உள்ள களைகளெல்லாம் பார்க்காம அவர் களை எடுத்து சிங்காரித்து விட்டார். தோட்டத்தை ஒரு நாள் போகிறேன், நான் தோட்டத்தோட்டத்தையே பார்க்கல, இன்றைக்கி ஹாலிடே கிடைச்சது வந்து பார்க்குறேன்னு பார்த்தா இவ பார்த்தா கூட அவ்வளோ அழகாக அந்த தோட்டம் இருக்காது. யார் பண்ணா? சாம்பலுக்கு சிங்காரத்தை கொடுக்கிறவர் சியோனில் உள்ள மக்களுக்கு. நீங்கள் அவர் வேலையாக இருக்கும்போது அவர் நம்ம வேலையை பார்த்துறாரு. என் தோட்டத்தை நான் கவனிக்கவில்லை என்று கவலைப்படாதே. உன் தோட்டம் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவர் களை எடுத்துருவார், அதை சரிப்படுத்திடுவார். 90ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில் ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. அவர் பிரியம், அவருடைய அன்பு நம்மகிட்ட இருக்கிறதுனால நம்மளால் செய்ய முடியாத அவர் செய்வார். Years back, my son went through a very major surgery for 6 hours, Martha's Hospital in Bangalore. I was preaching in Chennai. My wife rang up at 4 o'clock and told me, என் சன் ஆஸ்பத்திரியில் அறுவை சிகிச்சையில் இருக்கிறான், அவன் ஸ்ட்ரெச்சரில் போகும்போது ஒன்று சொல்லிட்டு போனான், will I see my daddy again? எங்கள் அப்பாவை நான் மறுபடியும் பார்ப்பேனா அப்படின்னு கேட்டு போனான். எங்கள் ஸ்டூடியோ இன்ஜினியர் ஃபெஸ்டஸ் தான் ஸ்ட்ரெச்சரை தள்ளிட்டு போனார். உள்ள வரைக்கும் போக முடியல, அவ்வளோ ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கனால தான். எனக்கு ஒரு எண்ணம், அந்த பாஸ்டர்கிட்ட சொல்லிவிட்டு, பாஸ்டர் சன்னுக்கு ஆப்ரேஷனாக நான் வீட்டுக்கு போகிறேன். இப்போ ஆண்டவர் சொன்னார், நீ அங்கே போய் என்ன பண்ண போகிற? நீ என்னடா டாக்டரா அல்லது ஏதாவது பண்ண போறியா? நீ என் வேலையை பாருப்பா, நான் உன் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. உடனே நான் வந்து போகல, ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணேன், நான் வரல, மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு ட்ரெயின் எடுத்துகிட்டு மெதுவாக வரேன், நீ பார்த்துக்கோ அப்படின்னேன். அப்போ வந்ததுனால தான் அவனுக்கு இன்டெஸ்டைனில் கேங்க்ரீனஸ் இன்டெஸ்டைன் வந்து பர்ஸ்ட் ஆயிடுச்சு. இட்ஸ் அ வெரி டேஞ்சரஸ் கண்டிஷன். அண்ட் அவன் அந்த ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு வந்து போட்டிருக்காங்க. பக்கத்து வார்டில் அதே கண்டிஷன் உள்ள பையன் செத்து போயிட்டான்னு துணி போட்டு மூடி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க சொன்னாங்க, சர்ஜரிக்கு அப்புறம் இருமக்கூடாது, பயங்கர இருமல், தையல் விட்டுருன்னாங்க. நான் தைரியமாக இருந்தேன். காரணம்,
நானே அவர் வேலையை நல்லா பார்த்தேன்னா அவர் என் வேலையை பார்ப்பாரா மாட்டாரா? இதுதான் விசுவாசம். பதறக்கூடாது. விசுவாசி பதறான். கருநிற சருமத்தை உற்று பார்ப்பதேன், கதிரவன் காய கருப்பானேன், சினங்கொண்ட தமையர் திராட்சத் தோட்டத்து காவலனும் கட்டாயப்பணியை என்மேல் சுமத்தினர். மற்றவங்க சுமத்தாமல் இப்போ ஆண்டவர் ஒரு பணி கொடுத்துருக்கார், உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். நம்ம அவரை நேசிக்கும் பொழுது நம்முடைய காரியங்களை அவர் பார்த்து கொள்கிறார். மார்க்கு 12:30, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இப்படி யாரும் அன்பு கூறுறாங்களா? அப்படி அன்பு கூர்ந்தா அவரும் நம் பேரில் அன்பு கூறுவார். 7ஆம் வசனம். என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர்? எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளை போல நான் இருக்க வேண்டியது என்ன? பாகால் அம்மோன்ல பல மேய்ப்பர்கள் இருக்காங்க. அதனால உங்கள் மந்தையை எங்கே மேய்க்கிறீங்கன்னு அடையாளம் ஒன்று சொல்லுங்கள், ஐடென்டிஃபிகேஷன் ஒன்று சொல்லுங்கள். அதை பார்த்து நான் அந்த மந்தைக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுவேன். ஏன்னா எனக்கு லஞ்ச் டைம் ரொம்ப கொஞ்சம். இந்த சூலமித்தியாளுக்கு லஞ்ச் டைம்லேயும் ஆடு மேய்க்கணும். மற்ற நேரங்கள்லாம் திராட்சை தோட்டத்தை காக்கும்போது அவளுக்கு அந்த திராட்சை தோட்டத்தில் ஆடுகள் மேயும். லஞ்ச் டைமில் அந்த ஆடுகளை கூட்டிகிட்டு அதையும் மேய்க்கணும். லஞ்ச் டைம் கூட நிம்மதியாக சாப்பிட முடியாது. அதனால் அவள் கேட்குறா, கரெக்டாக எனக்கு உள்ள ஸ்மால் சங்க் ஆஃப் டைம், மிக குறுகிய காலத்தில் நீங்கள் எங்கே இருக்குன்னா வரணும். சரி, 7ஆம் வசனம். என் இதய அன்பின் பங்காளியே, நண்பகலில் மந்தையை மடக்கும் இடம் எதுவோ தெளிவாய் விளம்புவீர். இல்லையேல் வழி தவறி வேறு மந்தை விரைந்து நேரம் விரயமாகும். அதனால் நண்பர்களின் வேறு மந்தையை விரும்பேன். அதனால் தெரியாமல் இங்கே தான் அந்த மேய்ப்பன் இருக்காரா அப்படின்னு பார்த்துட்டு இல்லை அப்படின்ட்டு வேறு இடத்துக்கு போவேன். சொல்லிட்டீங்கன்னா கரெக்டாக வந்துடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறான். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அவர் மேய்ப்பன், நான் ஆடுகளுக்கு மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன். அந்த மேய்ப்பன் கீழே இருக்கணும், நல்ல வேத போதனைகளை கேட்கணும், அந்த வேத போதனைகளை வாரம் முழுவதும் பின்பற்ற வேண்டும். ஆகவே நமக்கு உலகத்தில் நம்ம நினைக்கிறோம், நம்ம என்ன நினைக்கிறோம், நம்முடைய வேலை படிக்கணும், எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படிக்கணும், ஒரு வேலை எடுக்கணும், கல்யாணம் பண்ணணும், ஒரு வீடு கட்டணும். நமக்குன்னு ஒரு ப்ரையாரிட்டிஸ், நமக்குன்னு ஒரு ப்ரையாரிட்டிஸ் வச்சுருக்கோம். ஆனால் ஆண்டவருடைய ப்ரையாரிட்டிஸ் வேறு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். அடுத்த வசனம். ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேய விடு. நாங்கள் எல்லா மேய்ப்பர்களும், நான் தான் சீஃப் ஷெப்பர்ட், பிரதான மேய்ப்பன். மற்றதெல்லாம் அண்டர் ஷெப்பர்ட்ஸ், ஏன்னா கீழே நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள தான் அங்கே மேய்ப்பாங்க. நீ அந்த இடத்துக்கு வந்தன்னா என்னை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, கால் அடிச்சுவடை பாரு, அந்த அடிச்சுவடை பார்த்து வா. இங்கே ஒரு கால், மேய்ப்பரின் கால் தடம் பதித்திருந்தால் அதில் காலை வை. அடுத்த ஸ்டெப் இங்கே இருந்தால் வை. அவரை பின்பற்றி வரும் பொழுது அவருடைய வசனம் அது பாதப்படி, பாதத்தினுடைய இம்ப்ரிண்ட், அடிச்சுவடு. அவன் என்ன பதில் கரெக்டாக சொல்கிறான், பெண்டிருள் பேரழகியே, தடம் தேடல் வேண்டாம், மந்தையின் கால் சுவடுகளில் கண் பதித்திட்டு வா, பதித்திட்டு தொடர். இடையர்களின் இருப்பிடம் எங்கோ அங்கு ஆடுகளை நடத்திடு அப்படின்னு சொல்கிறார். ஆடுகளை நடத்திடு அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பைபிளை படிச்சிங்கன்னா ஜீசஸை டீச்சர் அப்படிங்கிறத உணரலாம். சிலுவையை பார்த்தீங்கன்னா
அவரை சேவியராக உணரலாம். அதுக்கப்புறம் அவர் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீர்கள், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் என்று சொன்னால் அவரை கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட்ஸாக பார்ப்பீங்க. அதில் சாலமன் எழுதின 3 புத்தகத்தில் நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு. நீதிமொழிகள் வெளிப்பிரகாரம், பிரசங்கி பரிசுத்த ஸ்தலம், உன்னத பாட்டு மகா பரிசுத்த ஸ்தலம். அப்போ இந்த உன்னத பாட்டில் நீ சில இதெல்லாம் பேசும்போது என்ன பாஸ்டர் கோயில் இதெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு, நான் நின்று சொல்கிறது உயர்ந்த தளம், தெய்வீக தளம். அதிலிருந்து சில காரியங்களை நான் சொல்லும்போது உலக சிந்தை அல்ல, பரலோக சிந்தை. வாயின் முத்தங்களினால் முத்தமிடுவீராகன்னு சொன்னார். இப்போ உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், வாயின் முத்தங்கள் தவிர காதின் முத்தம் இருக்கா அல்லது கண்ணின் முத்தம் இருக்கா? ஏன் வாயின் முத்தங்களினாலும் சொன்னார்? இந்த வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தை தான்ப்பா எனக்கு உயிர். அதனால் அந்த உதடுகளினால் முத்தம் கொடுத்தீங்கன்னா நான் அதுக்கு எனக்கு நன்றி. நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. ஜான் 6:63 ஆண்டவருடைய வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாக இருக்குது. அந்த சொல்கிற வார்த்தைகளை சொல்லும் உதடுகளினால், வாயின் முத்தங்களினால் முத்தம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதனால் உன்னத பாட்டில் வரக்கூடிய ஒவ்வொரு வேர்டுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் இருக்கிற இதை பார்க்குறோம். ஆகவே நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் ஃபாலோ பண்ணோம். முதல்ல ரட்சிக்கப்பட்ட உடனே காஸ்பல் வாசிப்போம், நல்லா போதனை பண்ணுறாருப்பா. ரெண்டாவது சிலுவையை பார்ப்போம், நல்லா தியாகம் பண்ணுறாரு. மூணாவது அவர் மேற்கொண்டவர், நாமும் அவருடைய வல்லமையினால் எல்லாவற்றையும் மேற்கொள்ளலாம். 9ஆம் வசனம், என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? பார்வோன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த சண்டை போட்டிருக்க இடத்துல ஒரு குதிரை என்ன செய்யுது, அங்கே உள்ளே அப்படியே உலாவிட்டு வருது. சண்டை போடுற இடத்துல வில்லு அம்பு எல்லாம் பாய்ந்துக்கிட்டு இருக்கு, கொலை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த குதிரை என்ன செய்யுது? உலா வருது உள்ள. குதிரைகள் முன் வைத்த காலை பின் வைக்காது, படைக்கு பயப்படாது. பெண் புறவி, குதிரைகளிலே ஆண் குதிரை விட பெண் குதிரை அது பயப்படாது. யாராவது போய் வாக்கிங் போகிறது, யுத்த களத்தில் அம்புகள் பறக்கிற இடத்துல அப்படி போயிட்டு வருவாங்களா? ஆனால் பெண் குதிரை போகும். அது என்ஜாய் பண்ண பரவாயில்ல, அம்பு பட்டால் பரவாயில்ல, அது போகுமா? இந்த குதிரையை பற்றி 39ஆம் அதிகாரம் புக் ஆஃப் ஜோப் 39:19, குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, அதன் தொண்டையில் குமுறலை வைத்தாயோ? ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல் அதை மிரட்டுவாயோ? அதனுடைய நாசியின் செருக்கு பயங்கரமாயிருக்கிறது. அது தரையிலே தாளடித்து தன் பலத்தில் கழித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும். அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். அம்பரா தூணியும் மின்னுகிற ஈட்டியும் கேடகமும் அதன் மேல் கலகலக்கும் போது கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விழுங்கி விடுகிறது போல அனுமானித்து எக்காலத்தின் தொனிக்கு அஞ்சாமல் பாயும். எக்காலம் தொனிக்கும் போது அது நிகி என்று கனைக்கும். யுத்தத்தையும் படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். குதிரையை பற்றி ஆண்டவர் சொன்னார். அவர் படைத்த குதிரையை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறார். இந்த குதிரை தான். இந்த குதிரைக்கு ரொம்ப பிரியமானது என்ன தெரியுமா? யுத்தத்திற்கு அவர்கள் கொடுக்கும் குரல். எக்காலம் ஊதுவாங்க, சண்டை வருது. இந்த குதிரைக்கு ரொம்ப உற்சாகமாயிரும். கட்டி போட்டு தீனி போட்டுக்கிட்டு இருக்கிறதே விட இன்றைக்கி சண்டை வந்துருச்சு, நம்ம போய் நம்ம எஜமானுக்கு கொஞ்சம் ஆதாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆண்டவர் நம்மை பெண் புறவியாக பார்க்கிறார். அவர் மணவாளன், ஆண் புறவி, நம்ம பெண் புறவி.
யுத்தத்துக்கு பயப்பட மாட்டோம். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். அடுத்தது 10வது. ஆபரணாதிகள் பூண்ட உன் கன்னங்களும் ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தும் அழகாயிருக்கிறது. உன் கன்னங்களை அழகுறச் செய்யும் குழையணிகளும் மணிச்சரங்களை அலங்கரிக்கும் உன் கழுத்தும் எழில் சின்னங்கள் அப்படின்னு சொல்கிறார். இவன் என்ன சொல்கிறா? நான் கருப்பாக இருக்கேன்னு சொல்கிறா. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அப்படா உன் கன்னம் என்ன அழகாக இருக்குது அப்படின்றார். நம்ம பார்வை நம்மளை பற்றி ஒன்று இருக்குது, ஆண்டவர் நம்ம பார்க்குறது ஒரு வித்தியாசமான பார்வை. அவர் நம்முடைய குற்றங்களை பார்க்காதவர், நாம் செய்யும் நன்மைகளை பார்க்கிறவர். அவர் அன்பு இப்போ இருக்குது, ஆனால் அந்த அன்பு கொஞ்ச நாளில் நியாய தீர்ப்பாக மாறும். அப்போது அவர் சொல்வார், நான் என் ஜீவனையே கொடுத்து இவங்களை நேசித்தேன், ஆனால் இவங்க என் நேசம் வேண்டான்னு தள்ளிட்டு நரகத்துக்கு தான் போவேன்னு சொல்லி கேடுகளையே செய்கிற பொய்க்கு பிதாவாகிய சாத்தானை தங்கள் கர்த்தராக தெரிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே கஷ்டம். நரகம் யாருக்காக படைத்தார்? ரட்சிக்கப்படாதவங்களுக்கா? இல்லை, பிசாசுக்கும் அவன் தூதர்களுக்கும் அவர் படைத்தார். 11 வெள்ளி பொட்டுகள் உள்ள பொன் ஆபரணங்களை உனக்கு பண்ணுவோம். வெள்ளி வளையங்கள் கோர்த்த பொன் வளையல்களை உனக்கு உருவாக்குவோம். This is the gift of the groom, decked with love gifts of spirit, not our earrings. Jewels are beautiful, gifts surpasses. Durability, so also gifts. Durability. ஆண்டவர் நமக்கு போடுவது, இந்த காலத்தில் பெண்ணு தான் கொடுக்குறாங்க மாப்பிள்ளைக்கு. வெள்ளி வளையங்கள் கோர்த்த பொன் வளையல்களை உனக்கு உருவாக்கும். வெள்ளியும் பொன்னும். வெள்ளி என்னதுன்னா ரிடம்ஷன், மீட்பு. பொன் என்னன்னா ஆவியின் அபிஷேகம். ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்தார், நமக்கு உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவரை கொடையாய் கொடுத்தார். அதனால் நமக்கு 2 அட்வான்டேஜ். பெண் புறவியாக இருக்கிறதுனால நமக்கு என்னது? அட்வான்டேஜ் நம்பர் 1 சால்வேஷன், அட்வான்டேஜ் நம்பர் 2 கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். 12 ராஜா தமது பந்தியில் இருக்கும் தனையும் என்னுடைய நலத தைலம் தன் வாசனையை வீசும். மன்னர் மஞ்சத்தில் அமர்ந்திடும் வேளை எனது நலதம் நறுமணம் வீசட்டும். இவா ராஜா பக்கத்தில் அமர்ந்திருக்கா, ராஜாவுக்கு வாசனை அடிக்குது. என்னன்னா நலதம். நலதம் என்னும் தைலம். நலதம் என்னும் தைலம் மனம் வீசுகிறது. நலதம் மீன்ஸ், அது எதை குறிக்கிறது என்றால் ஆராதனையை குறிக்கிறது. ஆண்டவர் அருகில் உட்கார்ந்து நாம் ஆராதனை செய்வர். ஆண்டவரை துதித்து ஆராதிக்க வேண்டும். துதித்து ஆராதிக்கும் பொழுது ஆராதனைக்கு முன்பு ஒரு வெளிப்பாடு வரும். When a person gets a revelation, he is motivated to worship. சின்ன பிள்ளைங்க இருக்கும், அப்பா பிஸ்கட் பேக்கெட் ஒன்று வாங்கிட்டு வருவார். அவரை பார்த்த உடனே அடுத்தது என்ன செய்யும்? டான்ஸ் ஆடும். பார்த்துருக்கீங்களா? அதனால் ஒரு வெளிப்பாடு கிடைச்சிதுன்னா துதி அந்த வெளிப்பாட்டிலேருந்து வரும். ஸோ worship stems from revelation. என் நேசர் எனக்கு என் ஸ்தனங்களின் நடுவில் தங்கும் வெள்ளை போல செண்டு. வெள்ளை போல முடிப்பே என் தலைவர், என் மார்பகம் அவர் தங்குமிடம். வெள்ளை போலத்தை குழந்தைக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. வெள்ளை போலமும் கரிய போலமும் செத்து போனவங்க மேலே பூசி அடக்கம் பண்ணக்கூடிய பொருட்கள். இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கார், அவருக்கு 2 வயசு இருக்கும். அவரை பார்க்க வந்த ஞானிகள், மாகோய் ஞானிகள் என்ன கொடுக்குறாங்க? வெள்ளை போலம். என்ன அர்த்தம்? இவர் நமக்காக ஜீவனை விடப் போகிறார் அப்படிங்கிற வாசனை மணவாட்டின் மார்பகங்களுக்கு மத்தியில் அது வெள்ளை போல அதனுடைய கொத்து அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறது, வாசனையை வீசி கொண்டிருக்கிறது. ஜீவக்குரல் 14 கீழ் 1, மங்கம்மாள் சாலை,
KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.